திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூருமானை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ சாம்ராட் மகேஷ். திருந்தோடு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் உங்களுக்கு ரொம்பவுமே உதவிகரமாக இருக்கும். நிறையா பேர் இந்த சிவ யாத்திரைன்னு சொல்லக்கூடிய காசி யாத்திரைக்கு தே ஹவ் புக்டு. அதே மாதிரி இந்த 2 நாள் வகுப்பு ஆஞ்சநேயா வகுப்பு ஒரு பெரிய மன திருப்தியும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்கு. பொதுவாகவே லைஃப்பில் நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு மனிதன் போகும்பொழுது எந்த வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில். குறிப்பிட்டு என்கிட்ட ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நான் பெங்களூர் விசிட் பண்ணும்போது பெங்களூர் அப்பாயின்மெண்ட்டில் அவங்க நேரில் சந்திக்கிறேன். அவங்களுக்கும் இதே மாதிரி விஷயம். அதே மாதிரி மலேசியாவில் ஒருத்தரை நான் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட கேட்குறாங்க. 2 பேரும், அதாவது ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெங்களூர் விசிட்டில் இருக்கும்போது சேம் விஷயம். அதாவது நான் நல்ல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், திடீர்னு ஃபெயிலியூர் ஆகிடுத்து, நான் என்ன பண்ணுறது. அதே தான் மலேசியாவில் அவங்களும் சொல்கிறாங்க. நல்ல இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன், திடீர்னு ஃபெயிலியூர் ஆகிடுத்து, எனக்கு மனசு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது சார், மனசு ரொம்ப டவுனில் இருக்குது, எது கிடைக்கும்னு எனக்கு தெரியல. நான் எல்லா விதமான இதுவும் வச்சுட்டுருக்கேன், ஆனாலும் எனக்கு ஒரு விதமான கலக்கங்கள் இருக்குது அப்படின்றத என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். அந்த பரிகாரம் ரொம்பவுமே நல்ல பரிகாரம், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுத்தா இருந்தது. அதை உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆன்மீக தகவல் இன்றைக்கி சொல்ல போகிறேன். சரி, இன்றைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 22/6/2026 உத்தராயணம் பராப வருஷம் ஆனி மாதம் 8ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் மாலை 3:35 வரை, பின்பு அஸ்தம். இன்றைய திதி இரவு 8:49 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மாலை 3:35 வரை, பின்பு சதயம். கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. நேற்று இரவிலிருந்து இன்று இரவு வரைக்கும் பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது. ஆணி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள். உத்திர நட்சத்திரம் ஐயப்ப சுவாமிக்கும், அதே போன்று உத்திர நட்சத்திரம் ஐயனாருக்கும், உத்திர நட்சத்திரம் சிவபெருமானுக்கும் ரொம்ப உகந்த ஆணி உத்திரம் ரொம்பவுமே சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. தரிசனம் சிவாலயத்தில் சிவ தரிசனம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். சோமவாரம் திங்கக்கிழமை. நன்றுடையானே தீயதே இல்லானே நரைவெள்ளேரி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூற என் உள்ளம் குளிருமேன்னு சொல்லி சிவ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கு. இந்த நாள் ரொம்ப சாதகமான பலம் வாய்ந்த நாள். உளவார பணி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாள், ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிவ தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணியம் போகணுமோ அவளுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் மீண்டு எழுணுமோ அவளுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் போதும் அப்பா உன்னையே நம்பியிருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்கும். இப்படி சிவ தரிசனம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அற்புதமான தரிசனம். சிவ வழிபாடு ஒரு மிகப்பெரிய வழிபாடாக அமையும். அதனால தான் நம்மளுடைய காசி யாத்திரைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தரும். ஏன்னா போயிட்டு வந்தவங்கெல்லாம் அதனோட ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளவு விசேஷங்கள் காசி யாத்திரை. ஆக இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வணங்குறது ரொம்ப சிறப்பு, பைரவரை வேண்டது சிறப்பு, பைரவ தரிசனம் ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி கோயிலில் நடக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகளில் கலந்து கொள்கிறவங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் போகும். சோமவாரம் திங்கட்கிழமை சந்திரனுடைய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான பெருமைகளை பற்றி பார்த்துட்டோம். கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டமத்தப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக செயல்படணும். பிள்ளையார் வழிபாடு ரொம்ப விசேஷம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடும் புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு
மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்குங்க. ஒரு விஷயத்தில் நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் சார், நான் வந்து ரொம்ப ரொம்ப மனதில் தாக்கத்தில் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு எப்படியோ ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கோங்க, சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். மிரர் மாதிரி இன்றைய தினம், மாதத்தில் ஒரு 3 நட்சத்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிரரிங் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இஃப் யூ திங்க் பாசிட்டிவ் இட் வில் கெட் பாசிட்டிவ். நீங்கள் நெகட்டிவாக நினச்சாலும் நெகட்டிவாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். அதே மாதிரி இந்த டே ஸ்டார்ட் ஆகிறது நிறைய நல்ல விஷயங்களோடு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நிறைய கற்றுன்ருப்பில், ஒவ்வொரு விஷயத்தை கற்றுன்ருப்பில். சார் நான் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டது 2வது இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து கற்றுனேன் சார், அதுவே ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி கற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது சார். எஸ், அந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். யோகா, நிறையா ஜிம் போகணும், அதே சமயத்தில் நிறையா எக்ஸசைஸ், உடம்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், போன் ஸ்ட்ரென்த் வேணும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படக்கூடிய தினம். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள்லாம் போயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசிக்கு ஏதோ ஒரு மன குழப்பம் இருக்கும், அதனால் சிலது நல்லது நடந்தால் கூட அது பெருசாக நினைக்கிறது கிடையாது. குழப்பம் இல்லாத சில விஷயத்தை, சில பேர் ஒரே சப்ஜெக்டை பேசுவாள். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? 7. ஓகே ஓகே, ஒரு 7:30 மணிக்கு கிளம்புனா சரியாக இருக்குமா? சரி, 7:30 மணிக்கு கிளம்பிடலாம். 7:40 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல? 7:40 கரெக்டாக இருக்கும். ஒரு 7 இல்லை நீ சொன்ன மாதிரி 7 மணிக்கே கிளம்பிடலாம். சரி, 7 மணிக்கே கிளம்பிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம்? 8:30க்கு கிளம்பினா போதும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட ஏதோ ஒரு நிமிஷம் கேளேன் பாருங்கள், ஒரு சப்ஜெக்டு. ஸோ எத்தனை தடவை அதை யோசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தால் தான் அது டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். இல்லை, தெளிவாக இருக்குது சார், நான் வந்து இந்த தடவை ரொம்ப எனக்கு இந்த வாட்டி கிடச்சதே பெரிய அபூர்வம். ஸோ இந்த காலத்தை வந்து நான் வந்து பக்காவாக பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸாக வந்துடும். கவலையே பட வேண்டாம். ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய வேலை, தொழில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியது, மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இது ஏன் விடுவானே, அப்படி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. ஏதாவது ஒரு பண விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு பெஸ்ட்டு டே இன்றைய தினம். சில ரொம்ப நாளாக யோசிக்கும் பொழுது ஒன்று புரிய வருது, நான் என்னென்ன விஷயங்களில் நான் என்ன சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியும்பொழுது நல்ல உங்களுக்கு முயற்சி. அதுவும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், அழியக்கூடிய பொருட்கள், இங்கே பூ வியாபாரம் பண்ண, பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம அழியக்கூடிய பொருட்கள், உணவு சம்மந்தமான வியாபாரம், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸை வந்து சக்ஸஸ் பண்ணணும் சார், இன்னும் 10 பிராண்டை உருவாக்கணும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை குளறி பேசுகிறது, வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவாங்கள்ல, இஃப் யூ மிஸ் இட் யூ நெவர் எவர் கெட் த டைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் அப்படி பயன்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கடகராசி நண்பர்களுக்கு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி ஏதேனும் யாருக்காவது உதவினா முன்னாடி போய் நிற்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கோபம், கொஞ்சம் அந்த எனர்ஜி பேஸ்டாக இன்றைய தினத்தில் மாறும். சில பேர் கோபம், சில பேர் பார்த்திங்கன்னா வேகம், சில பேர் யார்ட்டையும் பேச மாட்டா, சில பேர் யோசிச்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உண்டு. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், லாஜிஸ்டிக், தங்கம், வெள்ளி விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்க, பட்டு சாரி விற்பனை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு இன்றைக்கி கிரக நிலையெல்லாம் எடுத்து பார்த்தா பணவரவுகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலையாக இருக்குது. ஒரு பக்கம் விரயம் இருக்குது, ஒரு பக்கம் லாபம் இருக்குது. ஸோ ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணணும்.
நம்ம வந்து நம்ம இந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது லாபத்தில் விளையாட வேண்டும், முதலீட்டில் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டா சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அந்த அனுபவம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம். அதாவது ப்ராக்டிக்கலாக படிக்கிறத விட அனுபவம். ஒரு பெரிய நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் வந்து சமையல் பற்றி பேசுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், கண்ணா நீ படிச்சுட்டு வந்த, இவ்வளோ கிலோ அரிசிக்கு இவ்வளோ கிலோ அப்படின்னு ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக அடிப்பார். ஏன்னாப்பா அவர் சொல்கிறது கரெக்டாக. எஸ், எப்படி இது அனுபவத்தை விட ஒரு பெரிய பாடம் வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து அதுதான் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக. சிம்மராசிக்கு அந்த அனுபவம் தான், அந்த எண்ணம் தான். அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரத்துக்குண்டான யோகமும் இன்றைய தினத்தில் உண்டு. ஆக சிம்மராசி என்பர்கள் வயதானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடும் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு இன்றைக்கி சில விஷயம் வந்து, அதாவது 2 எண்ணம் இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எண்ணங்கள், ஐடியா மட்டும் இன்றைக்கி கேளுங்களேன். எப்படியெல்லாம் ஐடியா, அப்பா கொஞ்சம் நஞ்சத்து ஐடியா சார், எத்தனை ஐடியா வருது. பட் என்னென்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதுதான் இது அப்படியே நான் வந்து பெனிஃபிட்டாக பண்ண முடியல, பிறருக்கு லாபமாக இருக்குது, நேக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்கு உண்டான மகத்துவமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். இன்றைய நட்சத்திரம் சாதகமும் அப்படி தான் இருக்குது. எனக்கு கிரகநிலைகள் அப்படி தான் காமிக்கிறது. உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி ஒரு பொருள், அந்த பொருளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்ப, அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். தொலைந்த பொருட்கள் கூட திரும்பி கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவீங்க. யூல் பெனிஃபிட். அதை வந்து ஜெயிக்காமல் விடவே மாட்டீங்க, அதை லாபம் பார்க்காம விடவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இந்த தினத்தில் விரயங்கள் உண்டு. ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது தான். முடிவெடுக்கிறதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது தான். வெளிநாடு பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸாக முடியும். சில பேருக்கு பார்த்துட்டு இல்லைன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் தோணும். தப்பு கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணித்துனா ரெஸ்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை செய்யலாம். நிறையா விஷயங்களில் மறதிகள் இருந்துட்டுருக்கும். காஸ்ட்லியான பொருட்கள் எங்கே கொண்டு போய் மறந்துடாதீங்க. ஐயோ மறந்துட்டேனே, பூட்டினது, கதவு பூட்டின்னு திருப்பி வந்து ஐயோ கதவு பூட்டலை, லைட் ஆஃப் பண்ணல, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற சில விஷயம். ஐ ஃபோகாட், நான் வந்து ரிமைண்டரில் போட்டு வச்சேன், ஏன் அலாரம் அடிச்சு. சில பேர் அலாரம் வச்சுட்டு எடுத்து ஆஃப் பண்ணி திருப்பி எடுத்து தூங்கிடுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டேன்னா சக்ஸஸ் ஆகிடும். சில பேர் இன்சூரன்ஸ் போடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெல்த் சம்மந்தமான ரிலேட்டடாக செக்கிங்லாம் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. மாத்திரை மருந்துகள்லாம் வாங்குறது நல்லது. ஏதாவது மெடிக்கல் விஷயமாக டாக்டர் சொல்லி அப்படியே விட்டு போயிருந்த விஷயம்லாம் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிச்சுன்னு இருக்கேன் சார். எஸ், சாதாரண போராட்டம் கிடையாது. நான் வந்து ஒன்று மனசில் நினச்சின்னு இருக்கேன். இஃப் இட்ஸ் ஹேப்பன் ஐ வில் வின் த ரேஸ். இஃப் இட்ஸ் டிட்ன்ட் ஹேப்பன் ஆல்சோ நான் ஒரியெல்லாம் பண்ண மாட்டேன். அடுத்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், நான் ஜெயிச்சு. இந்த கம்பேக், இந்த ஒரு எண்ணம் வந்து எத்தனை நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கல, அதை மாதிரி இன்றைக்கி நடக்கும் கண்டிப்பாக. ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டல்னா சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அது உங்கள் முயற்சி பண்ணலாம், நிச்சயம் நடக்கும். எங்கே சார்னு தயவு செய்து இந்த ஒரு 20-30% நெகட்டிவாக இதில் பூத்திடாதீங்க. பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிச்சிடுவீங்க. நிறைய ஃப்ரான்ச்சைசி பிரான்ச்சஸ், அதே மாதிரி பிஸ்னஸை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவும். கேட்ரிங் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கோம், நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்கிறேன் சார், மாதம் தினம் வாரம் இப்படி தான் சம்பளம் வாங்கின்னு இருக்கேன், அதுலேயும் நாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிட் ஃபண்ட்ஸு, அதே சமயத்தில் மிகப்பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, போன இடத்துல பெரும் மதிப்புகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு.
ஒரு முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவுகளில் தெளிவாகவும் மிக கச்சிதமாகவும் இன்றைய தினத்தில் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுஷுக்கு இன்றைய தினத்தில் அது ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுவீங்க. அது நிச்சயம் நடக்கும். இன்றைக்கி ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு நிகழ்ச்சியில், ஒரு வெளியில் போகும்போது இடத்துல யாராவது சந்திப்பேல், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஸ்கின் சம்மந்தமான, அதே மாதிரி இந்த பாடி வெயிட் சம்மந்தமான சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரெமெண்டஸான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நாளாக மதிப்பு மரியாதை இல்லை சார், காசு வந்தால் தான் மதிக்கிறா, இல்லைன்னா ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறவளுக்கு உண்மை. சம்பாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள். பிறருடைய பிரச்சனைகளில் போய் கலந்துக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம். தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க, உதவி செய்யக்கூடிய அற்புத வழிபாடு. மகராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் கிரகநிலையை பார்க்கும்பொழுது நினச்சது நடக்கும். அப்பாடா எனக்கு சக்ஸஸாக சொல்லியிருக்கேன் சார். எஸ், ரொம்ப நாளாக இந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி உட்காந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கைகூடி வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா ரொம்ப வயதானவர்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நடக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பெரியவர்கள் உதவி செய்வார்கள். முக்கியமான துறைகள்னு சொல்லுவாங்க, கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு ஒரு யோசனை, இன்றைக்கி சமயோஜித யோசனைன்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைக்கி வேலை செய்யும். டக்குன்னு ஒரு யோசனை வரும், அது அப்படியே உண்மையாக இருக்கும். அதை வச்சு அப்படியே நூல் பிடிச்சி போயிடுவேன். அந்த மாதிரி இந்த மைண்டு கேம், மைண்டு ப்ளே பண்ணுறதுல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருப்பீங்க. மகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. மெஜிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக இருந்துட்டுருக்கவங்க, கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தை கன்சல்டன்சிலாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். மகராசி நண்பர்கள், எங்கே சார் தயவு செய்து இந்த நெகட்டிவான வேர்பை நீங்கள் உபயோகிக்காதீங்க. மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாருங்கள், உழையுங்கள், நிச்சயம் நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பத்துக்கு இன்றைய தினத்தில் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு செயல்படுத்த வேண்டாம். நம்ம நகைச்சுவையாக பேசுவோம், ஆனால் அவன் நகைச்சுவை பேசினா எடுத்துப்போமா, பாரு என்ன தான் பேசின்னு இருக்காரு, எப்படி அது என்ன பற்றி ஜோக்கு, அதில் ஒரு சந்தோஷம் வேறு அப்படிங்கிறது. வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சண்டை, வீட்டில் யாராவது வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு சண்டை. நீங்கள் எல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கு நீங்கள் காரணமாகவே இருக்க மாட்டேன், இல்லைன்னா ஒரு விஷயமே நடந்திருக்காது. பட் அது அப்படியே ஒரு ப்ளே, ஒரு கேம் ஆகும். அந்த மாதிரி உங்கள் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசின்னு இருப்பா. இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்காலத்தில் கவலைப்பட வேண்டாம். சில பேர் வேலையாட்கள்கிட்ட கவனமாக பேசணும். அவங்க முன்னாடி சில விஷயங்களை பேசப்படாது. தொழில் ரகசியங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனத்துக்கு இன்றைய தினம் நல்ல நாள், அற்புதமான நாள். அன்பானவர்கள், பிரியமானவர்கள், நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு விஷயத்தில் பிளான் பண்ணுவீங்க. பிளான் பண்ண மாதிரியே சக்ஸஸாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நெகட்டிவான விஷயங்கள் கூட நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட்ஸ் டின் ஹேப்பன், அது நடக்கலை, அதுவும் குட். ஆல் ஃபார் த குட். எல்லாமே குட் தான், எல்லாமே நல்லது தான். ஏன்னா நமக்கு தெரியாது, பகவான் ஒரு பெரிய கணக்கு போடுவார். அந்த கணக்கு பின்னாடி தான் புரிய வரும். எல்லா ஜாதக பலன்களில் வேதாந்தத்தை சொல்கிறார். எஸ், அதுதான் உண்மை. நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய நிறுவனத்தில் இருந்துட்டுருக்கவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபைல்ஸு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களில் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க.
அதுக்கப்புறம் பகிர்ந்துக்கோங்க. ஏன் பகிர்ந்துக்கிறதுன்னு உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுவிடும் மற்றவருக்கு. அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ஆன்மீக தகவலில் பெங்களூர்லேருந்து ஒருத்தர், மலேசியாவிலேருந்து ஒருத்தர், 2 பேரும் நல்ல சூப்பர் போஸ்டிங்லேருந்து சார் எனக்கு வந்து என்னமோ தெரில சார், திருப்பி அங்கே கூப்பிடுவாரா இல்லையா, நான் வந்து டவுன் ஆகிட்டேன், எனக்கு வந்து வேலையில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், நான் எடுத்த விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மனசு உடம்பு எல்லாம் ஒத்துழைக்கணும், நான் என்ன தான் பண்ணுறது சார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் சொன்னேன். மிகப்பெரிய பலத்தை கொடுத்து உங்களுக்கும் அதை சொல்லித்தரேன். நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்பிக்கை அது ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அரளி செவ்வரளின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வரளி, செண்பகம், இந்த புஷ்பத்தை எடுத்துட்டு நீங்கள் நேராக முருகர் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டில் முருகர் படத்தை வச்சுக்கோங்க. முருகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். 6 தீபம் ஏற்றணும், 6 தடவை பிரதட்சணம்னா சுற்றி வரணும் கோயிலை. அப்படி கோயில் சுற்றி வந்து மனசுக்குள்ளே வேண்டி அதை கண்டிப்பாக உங்களுக்கு வேலையாகட்டும். நீங்கள் என்ன நினச்சாலோ, அதாவது வேலை சம்மந்தமாக, தொழில் சம்மந்தமாக நீங்கள் என்ன நினச்சாலோ, நீங்கள் போராடின்னு இருக்கிற விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. எஸ், அற்புதமான பக்திக்கு என்றைக்கு தீர்வு கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. பலவிதமான தடங்கள், ஜாதகம், கோச்சாரம், பூர்வ புண்ணியஸ்தானம் எல்லாத்துலேயும் பாதிப்பு வந்தால் தான் அதில் நிறையா யாகங்கள், ஹோமங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பரிகாரம். நீங்கள் வேணால் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமையில் என்ன ஸ்டார்டிங் வந்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, அது மட்டும் பார்த்துக்குவோம். இன்றைய தினத்திலேருந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷ்.